நேர்களே, இப்பொழுதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எங்கே பார்த்தாலும் ஒரு நியூஸ் வந்துன்னே இருக்குது. 30 வயசு, 35 வயசு, 40 வயசு, 46 வயசு, 50, 55 இந்த மாதிரி யார் இருந்தாலும் எல்லோரும் ஹார்ட் அட்டாக்லேயே இருக்கிறாங்களே. இதுக்கு என்ன காரணம்? அந்த காலத்துலலாம் நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் கேட்போம், ஹார்ட் அட்டாக் வந்து வெறும் பணக்காரனுக்கு தான் வரும், இப்போ ஏழைக்கு எல்லாமே வந்து கொண்டே இருக்கின்றது. இப்போது வந்து கரோனா வந்த பிற்பாடு இன்ஜெக்ஷனுடைய சைடு எஃபெக்ட்னு ஒரு கதை இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம போகல. ஆனால் ஆஸ் பர் அஸ்ட்ராலஜியை, ஆஸ் பர் வாஸ்து என்னென்ன தோஷங்கள், ஒரு வீட்டுக்கு வடகிழக்கில் படிக்கட்டு இருந்தால் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஒரு வீட்டுக்கு தென்மேற்கு திசையில் தண்ணீர் தொட்டி இருந்து அந்த தண்ணீர் தொட்டிக்கு அக்கம் பக்கம், அதாவது அந்த தண்ணீர் தொட்டியின் வண்ணம் பிளாக்காக இருந்தால், டார்க் ப்ளூவாக இருந்தால், அங்கே வந்து பழைய சாமானுடைய ஸ்டோரேஜ், அந்த டேங்க்கு கீழே தூக்கி தேவையில்லாத சாமானெல்லாம் போட்டால் அந்த வீட்டில் வந்து ஹிருதய நோய் வரும். வீட்டில் ஏறுற படிக்கட்டு ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தால், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தால், அதுவும் வடகிழக்கில் இருந்தால் கண்டிப்பாக 100% டெத்து பை ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு மனிதனுடைய படுக்கிற ரூமில் தலையில் லாஃப்ட் இருக்குது, 3 பக்கமும் லாஃப்ட் இருக்குது அப்படின்னு இருக்கும்பொழுது பிளட் ப்ரெஷர் வந்து அவருக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக வந்து பல வருஷம் மருந்து சாப்பிட்டு இவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. தெற்கு திசையில் சவுத் ஈஸ்ட் இருக்கலாம், சென்டர் ஆஃப் சவுத் இருக்கலாம், சவுத் வெஸ்டாக இருக்கலாம். இதில் வந்து தண்ணீர் தொட்டி, கிணறு, போரிங் இருந்தால், வீட்டுக்கு வடகிழக்கில் சமையல் அறை இருந்தால் ஹார்ட் வெயின்ஸ்லேயும் வால்வுலேயும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வீட்டின் வடமேற்கில் சமையல் அறை இருக்குது, வடமேற்குலேயே பூஜை அறை இருக்குது. அப்பொழுது பெண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லலாம். லக்னாதிபதி அஸ்தமாக இருக்கார், ஜாதகத்தில் புதன் அஸ்தமாக இருக்கிறார், அந்த புதனுடைய தசை நடக்குது. அப்பொழுது புதன் தசையில் சூரிய புக்தி வரும் பொழுது ஹிருதய நோய் வரும். ரொம்ப கவனிக்கணும். ஹிருதய நோய் வருதுன்னா புதனுடைய தசை நடக்கு. அந்த நடப்புற தசையில் அந்தர தசையாக புதன் சூரியன் இருந்தால் ஹிருதய நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. புதன் தசையில் சனி புக்தி வந்து அந்த சனி புக்தியில் உங்களுக்கு சூரியன் நீச்சமாக இருந்தால் சூரியனின் அந்தரம் வரும் பொழுது ஹிருதய நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வீட்டுக்கு வடகிழக்கில் சமையல் அறை இருந்து தென்மேற்கில் படிக்கிட்டு இருந்தால் ஹிருதய நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வீட்டுக்கு வடகிழக்கில் படிக்கட்டு இருக்குது, கண்டிப்பாக ஹிருதய நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. தென்மேற்கில் படுக்கும் பொழுது ரூமுடைய கலர் டார்க்காக இருக்குது, கலரு டார்க்காக இருக்குது, அந்த வீட்டுக்கு வடகிழக்கில் சமையல் அறை இருந்தால் இவருக்கு ஹார்ட் வெயின்ஸ் ப்ராப்ளம் வந்து ஒரு பைபாஸ் பண்ணுற மாதிரியோ ஆஞ்சியோகிராம் பண்ணுற மாதிரியோ ஒரு யோகங்கள் உருவாகும். ஜாதகத்தில் சூரியன் பலகீனமாக இருந்து அந்த சூரியனை சனி பார்த்தால், அது 3வது பார்வையாக இருந்தாலும் சரி, 10வது பார்வையாக இருந்தாலும் சரி, இவர் வந்து பல வருஷங்கள் வரைக்கும் ஹிருதய சம்பந்தமான நோயில் பாதிப்பார், மருந்து சாப்பிடுவார். பல வருஷம், 10 வருஷம் 20 வருஷம் வரைக்கும் ஹிருதய நோய் இருக்கும், மருந்து சாப்பிடுவார், திடீர்னு போக மாட்டார். ஆனால் ஹார்ட் அட்டாக் வரும், 2-3 வாட்டி வரும். சூரியன் 4ல் இருந்து 7ஆம் பாவத்துலேருந்து சனி 10வது பார்வையாக சூரியனை பார்த்தா கம்மி வாழ்க்கையில் 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் வரும். 3வது வாட்டி ஹார்ட் அட்டாக் வரும் பொழுது தான் இறப்பார்கள். அது சூரியன் புதனோட லக்னாதிபதியுடன் இருந்தாலும் இதே கதி தான். அதெல்லாம் பல 100 காம்பினேஷன் சொல்லலாங்க. என்ன செய்தால் இவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள்? ஹிருதய நோயிலிருந்து ஒரு தினமும் பகவான் சிவனின் நாமம் ஜபம் செய்ய வேண்டும். 2வது பகவான் சூரியனுக்கு தண்ணீரை விட வேண்டும். பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும். ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் தினமும் படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட போயிட்டு ஆயுர்வேதிக் மருந்தை வாங்கி
சாப்பிடணும். கொலஸ்ட்ராலை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், யோகாசனம் பண்ணுங்கள், கொஞ்சம் வாக் பண்ணுங்கள், தண்ணி நல்லா குடிங்க. சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.